ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல ஜெப வேளைக்கு நான் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்களை சமாதானத்தின் பாதையில் நடத்துவாராக. ஆண்டவர் தாமே உங்கள் வேதனைகளை நீக்கி உங்கள் வருத்தங்களை அகற்றி உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாராக. நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவர் கேட்பதற்கு ஆவலுள்ள தேவன். அவரால் மாத்திரம்தான் அந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் சமாதானத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை இழந்து துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேத பகுதி சொல்லுகிறது, யோவான் 14:27 இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய சமாதானத்தையே கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். நீங்கள் ஜெபித்து கேட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். மனவேதனை நீங்கி சமாதானம் அடைவீர்கள், மன துக்கம் நீங்கி சமாதானம் அடைவீர்கள். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் சகல காரியத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்னோடு கூட ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே கலந்து என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய சமாதானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. திடப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழுகிற உங்கள் பிள்ளையுடைய வாழ்வில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டப்பா ஆண்டவரே. குடும்பத்தில் தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத காராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், காரணமில்லாத சண்டைகள் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், காராட்டங்கள், சண்டைகளெல்லாம் நீக்கி குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. அவங்க இருதயத்தில் இப்பொழுதே ஒரு சமாதானம் இறங்கி வரட்டும் ஐயா. அவங்க இருதயத்துடைய படபடப்பு, குழப்பங்கள் எல்லாம் நீங்கி என் ஆண்டவர் ஒரு தேவ சமாதானத்தை இப்பொழுதே கட்டளை கொடுப்பீராக. இப்பொழுதே அவங்க இருதயத்தில், அவங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் இறங்கட்டும் ஐயா. சமாதானத்தின் கர்த்தர் அவர்களோடு இருந்து வழிநடத்துவீராக. உங்கள் கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை சமாதானப்படுத்துவாராக. உங்கள் வீட்டில் எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டு. ஆமென். God bless you.